இந்த பிரபஞ்சத்திடம் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற அனைத்துமே உண்மையில் மிகச் சிறியவைகள். அதைவிட மகத்தான, கற்பனைக்கும் எட்டாத விஷயங்களை இப்பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க வல்லது. இப்பிரபஞ்சத்தை பொறுத்தவரை சிறிய இலக்குகள், பெரிய இலக்குகள் என்று எதுவும் இல்லை. உங்கள் மனதால் எந்த இலக்குகளை கருவுருவாக்கம் செய்ய முடியுமோ அவைகளை அடைய முடியும். பெரிய இலக்குகளை அடைவதற்கான ரகசியம் பெரிதாக நினைப்பதோ, ஆசைப்படுவதோ, கேட்பதோ அல்ல. எந்த அளவுக்கு மாபெரும் விஷயங்களை அடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த அளவுக்கு மனதை விரிவாக்கிக் கொள்ளும் பொழுது மட்டுமே அவைகளை மனதால் உண்மையாகவே கருவுருவாக்கம் செய்ய முடியும். உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஈர்ப்பு விதி பயிற்சிகளை ஒரு புத்தக வடிவத்தில் கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு புத்தகம்தான் பிரபஞ்சத்தின் இரகசிய சாவி. இந்த புத்தகத்தை எழுதியது நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இந்த புக்கை கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருட காலமாக எழுதி கொண்டிருந்தேன். இந்த காலகட்டத்தில் இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான நோக்கம் எனக்கு பல நாட்கள் இல்லாமல் இருந்தது. அதனால் அந்த புத்தகத்துக்காக உருவாக்கப்பட்ட சில பயிற்சிகளை மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தொடராக உங்களுக்கு எபிக் லைஃப் சேனலில் பப்ளிஷ் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. அந்த பகுதிகள் எல்லாமே அந்த புத்தகத்தில் பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எழுதப்பட்ட ஒரு விஷயம்தான். பட் இதெல்லாம் பயிற்சிகளாக கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ கைடட் ஆடியோ இருக்கணும், ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே அவங்கள கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுனால அதை எழுத்து வடிவத்தில் கொடுப்பதை தவிர்த்து கொண்டு இருந்தேன். பட் ஃபைனலி இந்த ஒரு புத்தகம் முழுமை பெறப்பட்டு இப்பொழுது பப்ளிஷ் ஆகிருக்கு. ப்ரீ புக் ஸ்டேஜில் இந்த புத்தகம் இப்பொழுது இருக்கிறது. முதல்ல இந்த புத்தகத்தை பற்றி நான் ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துட்றேன். இந்த புத்தகத்தில் சில முக்கியமான பகுதிகள் இருக்கிறது. முதலாவது மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்ட்ரி. இந்த மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்ட்ரிங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு கேட்குற அந்த அடிப்படை நிலை கிடையாது. எஸ், எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு கேட்பது, பெற்றுக்கொள்ள வேண்டி விரும்பி கேட்பது அடிப்படை நிலை. அதோட ஒரு மாபெரும் ஒரு நிலை இருக்கிறது. இந்த நிலை எப்படிப்பட்ட நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீக வெளிப்பாடு. அது என்னது தெய்வீக வெளிப்பாடு அப்படின்னா, நீங்கள் பிரபஞ்சத்திடம் எனக்கு ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது பிரபஞ்சத்தை நீங்கள் இது வேறு, நான் வேறு அப்படின்னு அந்த இடத்துல பிரிக்கிறீங்க. இந்த டிவைன் வெளிப்பாடு என்னன்னா, இந்த பிரபஞ்சம் என்பது தான் நீங்கள் தான் பிரபஞ்சம். இந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்தை நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டேஜஸாக கடந்து வரணும். இந்த நிலைக்குள்ளே நீங்கள் வரும் பொழுது உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை நீங்கள் அடைந்திருப்பீர்கள். அதை அடைகிறதுக்கான அடிப்படை பயிற்சியிலிருந்தே நம்ம போவோம். அதாவது கேட்டு பெற்றுக்கொள்வது என்பது அடிப்படை நிலை என்றாலும் அந்த அடிப்படை நிலையிலிருந்தே நம்ம அந்த நிலைக்கு நம்ம ட்ராவல் பண்ணுவோம். இது அத்தனை விஷயத்தையும் பயிற்சிகளோட கூடிய அந்த தெய்வீக வெளிப்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்ட்ரிங்கிற அந்த சீரீஸில் நீங்கள் இந்த புத்தகத்தின் வழியாக பெற்றுக்கொள்வீர்கள். இதை சாதிக்கணும்னா, இதை செய்யணும் அப்படின்னா நீங்கள் எனர்ஜியை கட்டுப்படுத்தணும். எனர்ஜியில் உங்களுடைய வைப்ரேஷனல் லெவலை அதிகப்படுத்தணும். வைப்ரேஷனல் லெவல் என்பது நீங்கள் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான். ஆனால் ஒரு மனிதன் ஒரே நேரத்தில் 3 விதமான உலகங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஃபிசிக்கல் வேர்ல்டில், யதார்த்த உலகத்தில், மனம் என்கிற உலகத்தில், மூணாவதாக த சப்டில் வேர்ல்டு, சூட்சம உலகத்தில். அப்போது இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டிலையும் சரி, மைண்ட்லேயும் சரி, எனர்ஜிலையும் சரி, ஒட்டு மொத்தமாக நீங்கள் எப்படி இயங்குறீங்களோ அதுதான் உங்களுடைய அல்டிமேட் ஒட்டுமொத்த வைப்ரேஷனல் லெவல். இப்போது பெரும்பாலானவர்கள் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகளில் ஈடுபடும் பொழுது எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் நிறையா வருது, பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியல, நம்பிக்கையை கொண்டு வர முடியல, அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க.
உண்மையில் நாம் இதுவரை உருவாக்கிவிட்ட மனம் ஒரு மாதிரி இந்த சமுதாயத்தால், நம்மளை சுற்றி இருக்கிறவங்கனால கட்டமைக்கப்பட்டிருக்கும் பொழுது நீங்கள் திடீர்னு அதுக்குள்ளே குதித்து பாசிட்டிவாக அதை திங்க் பண்ண, இப்படி யோசி, இந்த மாதிரி யோசிக்காத அப்படின்னு சொல்லும் பொழுது அது திணற ஆரம்பிக்கும். அது அதனுடைய இயல்பு கிடையாது. அந்த இயல்பை மாற்றணும். அப்போது உண்மையான வைப்ரேஷனல் லெவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருதோ வரலையோ அது உங்களை எதுவும் செய்யாது. இதை செய்யணுன்னா உண்மையாகவே உங்களுடைய வைப்ரேஷன் லெவலை இம்ப்ரூவ் பண்ணணும். உணர்வு ரீதியாக பாசிட்டிவாக வச்சுக்கிறது, உணர்வு ரீதியாக உங்களை ஒரு நிலையில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது டெம்பரவரியானது, பெர்மனண்ட்டானது கிடையாது. அது மாறக்கூடியது. இன்றைக்கி நாம் ஒரு பயிற்சியை செய்யும் பொழுது நேர்மறையாக உணர்வோம். ஆனால் நிலை மாறும் பொழுது, ரியாக்ட் பண்ணுறதுக்கான சிச்சுவேஷன் ட்ரிகர் ஆகும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? நம்மளுடைய நிலை மாற ஆரம்பிக்கும். அப்போது இந்த இடத்துல அப்படி மாறும் பொழுது நாம் நம்மளுடைய வைப்ரேஷனல் மேட்சிங்கை நம்ம மாற்றிக்குவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. உங்களுடைய நிரந்தர வைப்ரேஷனல் லெவலை நீங்கள் சரியாக ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருது, பாசிட்டிவ் தாட்ஸ் வருது, அதெல்லாம் எதுவுமே செய்யாது. நீங்கள் உயர் நிலையில் மட்டுமே இயங்கி கொண்டிருப்பீர்கள். அது என்னது அந்த ஆக்சுவல் வைப்ரேஷனல் லெவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய எனர்ஜியில், உங்களுடைய சக்ரா சிஸ்டமில் அந்த விஷயம் இருக்குது. அதை சரியாக நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி மனதை சரியாக கட்டமைத்து விட்டால் இந்த விஷயம் மிக எளிமையாகிவிடும். இப்போ இதை செய்யணுன்னா செல்ஃப் மாஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, சுயத்தை நீங்கள் பலப்படுத்த வேண்டும், ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இந்த செல்ஃப் மாஸ்ட்ரி பகுதியில் உங்களுடைய சுயத்தை வலிமையாக கட்டமைத்து அதை மேம்படுத்துவதற்கான பயிற்சிகள், உத்திகள், மெத்தட்ஸ், அதுக்கப்புறம் அதற்கான அறிவுரைகள், அதற்கான நிலை என்ன, உங்களை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிற எல்லாமே இந்த பகுதியில் வரும். இந்த சுயத்தை நீங்கள் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா முதல் விஷயம், நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய முதல் படி என்ன அப்படின்னா மனம். மைண்ட் மாஸ்ட்ரி அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருந்து நீங்கள் பகுதியிலிருந்து தொடங்குவீங்க இந்த புத்தகத்தை. மைண்ட் மாஸ்ட்ரியில் குறிப்பாக என்னென்னா உங்களுடைய மனம் எப்படி உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிற அடிப்படையான விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அது எப்படி உருவானதோ அதே மாதிரி உங்களுடைய மனதை உங்களுக்கு விரும்பியவாறு உருவாக்கி கொள்ளும் வழிமுறைகள் அதில் சொல்லப்பட்டிருக்கும். ஒரு பெரிய மரம் இருக்குது, ஒரு 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 30 அடி உயரமான ஒரு பெரிய மரம் இருக்குது. இந்த மரத்தை நீங்கள் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கான ஈஸியான மெத்தட் என்னென்னா, அந்த மரத்தினுடைய விதையை நட்டு அது வளர விட வேண்டும், அவ்வளோதான். நம்ம அந்த மரத்தை பிடுங்கிட்டு நட்ட முடியும், வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எகெயின் அது துளிர்த்து அது வளர்ந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மரமாக வளருவதுக்கு டைம் எடுக்கும். அது ஒரு ஹார்டான ஒரு டாஸ்க். மரத்தை வேணால் அப்படி நம்ம வேரோடு பிடுங்கி இன்னொரு இடத்துல நட்டி விட முடியும். ஆனால் மனதை பொறுத்த வரைக்கும் அது எப்படி டெவலப் ஆகிருக்கோ, எப்படி ப்ரோக்ராம் ஆகிருக்கோ, எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறதோ அதை அதன் போக்கிலேயே நீங்கள் திரும்ப ரீப்ரோக்ராம் பண்ணணும். இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராமிங், மைண்ட் ரீப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இயல்பாக எப்படி செய்வது என்பதை இதன் மூலம் கற்றுக்கொள்வீர்கள். ஓவராலாக இதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் முக்கியமாக பயிற்சி சார்ந்ததாக இருக்காது. இதில் பயிற்சிகள் வரும், பயிற்சிகள் முக்கியம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் வலியுறுத்தப்படும். என்னன்னு கேட்டிங்கன்னா, மேனிஃபெஸ்டேஷன் என்பது ஒரு வாழ்க்கை முறை, பயிற்சி கிடையாது, கேட்குறது கிடையாது. மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது விரும்புகிற ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்கிற விஷயம் கிடையாது. சம்திங் இதை விட பிரம்மாண்டமான ஒரு விஷயம். அது இந்த பிரபஞ்சத்தை போல இந்த உலகில் நீங்கள் நடந்து கொள்வதே மேனிஃபெஸ்டேஷன். அதான் அந்த தெய்வீக வெளிப்பாடு. இந்த விஷயத்தை எல்லாம் இந்த புத்தகத்தின் மூலமாக அறிந்து பயிற்சி செய்து அந்த நிலைக்கு போவதற்கான அத்தனை விஷயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள்.
இந்த புத்தகம் இப்போது ப்ரீ ஆர்டர் ஸ்டேஜில் இருக்குது. 7ஆம் தேதி வரைக்கும் இந்த புத்தகம் நீங்கள் இப்போது இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 15% ஆஃபரில் இருக்கும். இந்த புத்தகத்தை வாங்குகிற முதல் 200 நபர்களுக்கு 20% ஆஃபரில் இந்த புத்தகம் கிடைக்கும். அண்டு இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கும் பொழுது போஸ்டேஜ் சார்ஜிங், ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ராவாக போடப்படும். அதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த புத்தகம் 7ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஷிப் பண்ணப்படும், அனுப்பப்படும். அது வரைக்கும் இது ப்ரீ ஆர்டர் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இந்த புத்தகத்தை வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன். இந்த புத்தகத்தை வாங்கிய பிறகு நீங்கள் இந்த புத்தகத்தினுடைய ஃபோட்டோவை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்தியாக அனுப்புங்கள். இந்த புத்தகத்தை படிப்பதற்கு உதவி செய்வதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிற குழுவில் நீங்கள் இணைக்கப்படுவீர்கள். இதன் மூலமாக புத்தகத்தை நீங்கள் ஈஸியாக படிக்கிறதுக்கான தூண்டுதல், அந்த புத்தகத்தில் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள், சந்தேகங்கள் உருவாகிறது அப்படின்னா அந்த குழுவில் நீங்கள் கேட்கலாம். அந்த புக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், பயிற்சி செய்ய போகிறோம். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அந்த குழுவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த புத்தகத்தை வாங்குங்கள். வாங்கிய பிறகு எனக்கு, அதாவது புக்கு கைக்கு கிடைச்சதுக்கப்புறம், டெலிவரி ஆனதுக்கப்புறம் அந்த புக்கோட ஃபோட்டோவை எனக்கு எடுத்து அனுப்புங்க. வாட்ஸ்அப்பில் இணைந்து நம்ம பயணிக்க போகிறோம். ஏன்னா இங்கே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, புத்தகம் எழுதுறதோ விற்பனை செய்வதோ அல்லது அதை நீங்கள் வாங்குறதோ கிடையாது. அந்த புத்தகத்தை படிக்கிறது ஒரு சேலஞ்சாக இருக்கும். அந்த புத்தகத்தை படிப்பதற்கு இந்த குழுவின் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஒட்டுமொத்த ப்ரோக்ராம். ஸோ அல்டிமேட்டான ஒரு மேனிஃபெஸ்டேஷனை நீங்கள் இந்த பயிற்சி புத்தகத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது ஒரு வாழ்வியல் முறை, இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல். அந்த வாழ்க்கை முறையை எப்படி உருவாக்குவது என்பதை கற்று, அந்த வாழ்க்கை முறையை உருவாக்கி, அந்த தெய்வீக வெளிப்பாட்டை பெற்று நீங்கள் உயர்நிலை அடைவதற்காக, உயர் நன்மையும் உயர் மேன்மையும் அடைவதற்காக இந்த புத்தகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தை வாங்குறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்லேயும் நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்பேன். அதை கிளிக் பண்ணி ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஆர்டர் அப்படிங்கிறது இந்த புத்தகம் 7ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு அனுப்பப்படும். அதுக்கு முன்னாடியே ஒரு ஆஃபரோடு நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்குறதுக்கான வாய்ப்பு தான் இந்த ப்ரீ ஆர்டர் ப்ரோக்ராம். தொடர்ச்சியாக பயணிப்போம். கீழே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த புத்தகத்தை ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கோங்க. பயிற்சி குழுவில் உங்களை சந்திக்கிறேன். பிரபஞ்ச பேராற்றல் நம்மை வழிநடத்துவதாக. நன்றி.